அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்த நாள் கொண்டாடுறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இஃப்தாருக்கு எங்கள் வீட்டில் உளுந்தோட மட்டும் தான் பண்ணேன். வேறு எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்தது, டயர்டாகவே இருந்துச்சு. அடுப்புக்கும் போனாலே ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்ததா, என்னால் பண்ணவே முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்சது உளுந்தம்பருப்பு மட்டும் ஊற வச்சு ஆட்டி அது வடை போட்டுட்டு அதுக்கு சட்னி செஞ்சுட்டேன். பள்ளிவாசலில் அசர் தொழுதுட்டு வரும்போது ஹஸ்பண்டு நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் எடுத்து வச்சுட்டு நல்லா சுட சுட இருக்குது. பேரிச்சம்பழம், கிளாஸு, தண்ணி, டீ எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கும் பாப்பாவுக்கும் ஆப்பிள் பனானா மில்க் ஷேக் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். சஹருக்கு சாதம் வடித்து வச்சுருந்தேன். முட்டை கிரேவி வச்சேன். வேறு எந்த கறியும் வைக்கல. முட்டை தான் இருந்தது வீட்டில். இருக்கிற முட்டையை வச்சு கிரேவி பண்ணிட்டேன். குழம்பு என்ன வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இனிமேல் கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும் யோசிக்கிறதுக்கு. ஏன்னா சஹர் டைம் இல்லையா, டைமும் சாப்பிட்றதுனால நமக்கு காய்கறிலாம் சுத்தமாக எடுபடவே செய்யாது. இந்த மாதிரி ஏதோ நான்வெஜ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். 30 நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும். ஏன்னா பசி எடுக்காது நம்ம சாப்பிட்ட டயத்துக்கு. ஒரு 10 நாள் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். அது வரைக்கும் ஏதோ சிம்பிளாக செஞ்சுக்கலான்ட்டு அவ்வளோதான். முட்டை கிரேவி நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரெசிபியை போடுறேன். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சுட்டேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.